ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஏடபிள்யூஎஸில் ஐஏஎம்மில் எப்படி ஒரு யூசர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது, குரூப்ஸ் எப்படி, பாலிசி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது என்னோடய ஏடபிள்யூஎஸ் ரூட் அக்கௌண்ட். நான் இப்போ ரூட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கேன். ஸோ ரூட் அக்கௌண்ட் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரூட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ரூட் அக்கௌண்ட் இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்ஷியலாக ஒரு வந்து அட்மின் அக்கௌண்ட் இல்லை டெம்பரவரி அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாலிசி அண்ட் குரூப்ஸ் எல்லாம் அசைன் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரூட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, என்னென்ன ஆப்ஷன் நீங்கள் ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆப்ஷன் இங்கே காட்டும். நீங்கள் ஐஏஎம் ஆப்ஷன் வந்து சர்வீஸ் மூலிமா போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஏஎம் அப்படின்னு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஐஏஎம் ஆப்ஷன் வரும். நீங்கள் ஐஏஎம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு புது வெப்பேஜ் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நான் இப்போ வந்து என்னோடய ரூட் அக்கௌண்ட்டில் இருக்கேன். நான் ரூட் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி நான் இன்னொரு யூசர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து பிக்மேன் அட்மின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டெமோஸ்ட்ரேஷனில் எப்படி ஒரு யூசர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் யூசர்னு இருக்குல்ல, இந்த ஆட் யூசர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட யூசர் நேம் கொடுங்க. ஓகே, நான் சேனல் நேம் கொடுக்குறேன் பிக்மேன். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் வந்து கேட்குது. ஒன்று வந்து ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் அண்ட் ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பேஜ் மூலிமா நாங்கள் லாகின் பண்ணி பண்ணுறது வந்து ஏடபிள்யூஎஸ் கன்சோல் ஆக்சஸ். இந்த ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெவலப்பருக்கு நீங்கள் அசைன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ஏபிஐ, சிஎல்ஐ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸும், எஸ்டிகே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். ஸோ இட் இஸ் அ டெவலப்மெண்ட் டூல். ஸோ இது மூலிமா நீங்கள் லாகின் பண்ணோம் அப்படின்னா சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் கீ அண்டு சீக்ரெட் கீ வந்து தேவைப்படும். ஸோ வந்து நான் கன்சோல் ஆக்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பாஸ்வேர்டுமா இல்லை நான் கஸ்டம் பாஸ்வேர்டு நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ கஸ்டம் பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. யூசர் மஸ்ட் கிரியேட் அ நியூ பாஸ்வேர்ட் வேணாம், ஏன்னா இந்த அக்கௌண்ட் நான் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் பர்மிஷன் நெவர். ஓகே, ஆட் அ யூசர் டு குரூப். நான் என்ன குரூப் எதுவும் க்ரியேட் பண்ணல. ஸோ காப்பி ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் குரூப் நான் ஆல்ரெடி ஒரு அட்மின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா அட்டாச் எக்ஸிஸ்டிங் பாலிசி கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாலிசி. இப்போ வந்து நான் அட்மின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், அதனால் நான் அட்மின் ஆக்சஸ் கொடுக்குறேன். அட்மின் ஆக்சஸ். ஸோ நெக்ஸ்ட் டேக் கீவேர்ட் வந்து நேம் admin, values, temporary account. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்குங்க. உங்களோட யூசர் நேம் பிக்மேன், ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிக்மேன் கன்சோல், கஸ்டம். ஓகே, அட்மின் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, கிரியேட். ஸோ உங்களுக்கு வந்து யூசர் வந்து க்ரியேட் ஆச்சு, சக்ஸஸ்ஃபுல். இப்போ நீங்கள் உங்களோட டேஷ்போர்ட் பண்ணிங்கன்னா பிக்மேன் அண்டு பிக்மேன் அட்மின் என்னோடய ஓல்டு அக்கௌண்ட். ஓகே, இந்த அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் எந்த யூஆர்எல் வச்சு நான் லாகின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஐஏஎம் டேஷ்போர்டு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சைன் இன் யூஆர்எல் ஃபார் ஐஏஎம் யூசர்ஸ் அப்படின்னு கேட்கும். இது வந்து அலியாஸ் ஸ்டைல் தான். நீங்கள் இதே சேம் யூஆர்எல்லில் நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த யூஆர்எல் வேணும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த யூஆர்எல் நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். பிக்மேன் -admin -v1 கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் கொடுக்குற நேம் வந்து ஆட் ஆயிரும். https://bigman-admin-v1.signin.aws.com. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டேப் க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் பிக்மேன். ஓகே, ரீலோட். ஓகே, நான் க்ரியேட் பண்ணுறது பிக்மேன் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். லோட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Bigman_Bigman-admin அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ
ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு லாக் அவுட் ஆகிடுச்சு. நான் ஏன்னா சேம் ப்ரௌசரில் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் ஐஏஎம் போயிட்டு நான் இப்போ க்ரியேட் பண்ண யூசர்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, க்ரியேட் பண்ணுற யூஸர் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டோட இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேஞ்ச் பாஸ்வேர்ட், கோட் க்ரெடென்ஷியல், எம்எஸ்சியும் இருக்கும். நீங்கள் ஐஏஎம் போயிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அசைன் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இதை எது மூலிமா நீங்கள் பண்ணுறீங்க? மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் டிவைஸா, இல்லை யூடிஎஃப் செக்யூரிட்டி கீயா, இல்லை அதர் ஹார்ட்வேரா? நான் வந்து விர்ச்சுவல் எம்எஃப்ஐ, இதை விர்ச்சுவல் எம்எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பார்கோட் மூலிமா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஏ கம்பேட்டபிள் ஆப் ஆன் யுவர் மொபைல் டிவைஸ். எந்தெந்த ஆப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்டட் ஆப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு என்ன ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், ஐஃபோனுக்கு என்னென்ன ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நான் வந்து ஆர்டி ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நான் கம்பெனியில் வந்து டியோ மொபைல் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலோ இல்லை ஐஃபோனோ அதில் நீங்கள் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஷோ கியூஆர் கோடுன்னு காட்டுங்க. உங்கள் மொபைல்லேருந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எம்எஃப்ஏ கோடு ஒன்று வரும், அந்த கோடு இங்கே என்டர் பண்ணுங்கள். ரெண்டாவது கோடு வந்து இங்கே வரும், அந்த ரெண்டாவது கோடு இங்கே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அசைன் எம்எஃப்ஏன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் ஆகிடும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்ட் போட்டதுக்கு அப்புறமேல அந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கோடை என்டர் பண்ணால் தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஏடபிள்யூஎஸ் ஐஏஎம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வியூ, இது வந்து ரீஜியன் ஸ்கோப்டு இல்லை. ஸோ நீங்கள் ஒரு யூஸர் நீங்கள் க்ரியேட் பண்ணாலே இது எல்லா ரீஜனுமே உங்களால் லாகின் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஐம் கோயிங் டு delete this user. Yes, delete it. ஓகே, ரோல்ஸ். அதுக்கப்புறம் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூஎஸில் வந்து ஓகே என்னோட டெலிட் பண்ணதுனால அந்த அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ கைஸ், ஐம் பேக் டு தட் யூசர் அக்கௌண்ட். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய பழைய அக்கௌண்ட்டுக்கு நான் லாகின் பண்ணிட்டேன். ஏன்னா நான் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டில் தான் லாகின் பண்ணியிருந்தேன், அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுச்சு. ஓகே, நீங்கள் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எங்கே எனேபிள் பண்ணால் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள், செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், ஆக்டிவேட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பாலிசி ரோல் எப்படி நீங்கள் அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரியேட் ரோல். இது வந்து செட் ஆஃப் பாலிசி ஆல்ரெடி இருக்கும். இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியிருக்குதுன்னா, இல்லை வேறு ஒரு அனதர் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட், இல்லை வெப் ஐடென்டிட்டி ஏபிஐ, இல்லை ஃபெடரேஷன் சர்வீசஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இங்கே பண்ணலாம். ஓகே, ஓகே. இப்போ உங்கள் டீமில் வந்து டெவலப்பருக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அண்டு ப்ரொடக்ஷன் அண்டு டெவ் என்வரான்மெண்ட் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் குரூப் எனக்கு வந்து இப்போ ஒரே ஒரு குரூப் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஏடபிள்யூஎஸ் அட்மின் குரூப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குரூப் வந்து க்ரியேட் பண்ணணும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் அண்ட் டெமோ இல்லை டெவ் குரூப். ஸோ அதுக்கு என்னென்ன ஆக்சஸ் நீங்கள் கொடுக்கணும், குரூப் நேம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் S3 பக்கெட் ஓகே, அமேசான் S3 ஃபுல் ஆக்சஸ் இல்லை ரீட் ஒன்லி ஆக்சஸ். ஸோ அந்த பர்டிகுலர் குரூப்பில் என்னென்ன யூஸர் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த S3 பக்கெட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அது ரீட் ஒன்று ஆக்சஸ் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் க்ரியேட் குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜவா அக்கௌண்ட்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, டிஃபைன்டு. உள்ளுக்குள்ள வந்து யூசர் ப்ரொஃபைல் எதுவுமே ஆட் பண்ணல, 0ல் இருக்குது. ஸோ நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. நான் மற்ற செஷனில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்
எப்படி வந்து லிமிட்டட் ஆக்சஸ்க்கு ஓட ஒரு அக்கௌண்ட் யூஸர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அப்கமிங் செஷனில் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை புட்டி மூலிமா எப்படி லாகின் பண்ணுறது, இல்லை விண்டோஸ் மிஷினில் எப்படி RTP ரிமோட் எடுக்கிறது, இல்லை கமெண்ட் ப்ராம்ப்ட் எப்படி லாகின் பண்ணுறது, செக்யூரிட்டி குரூப்னா என்ன, VPCனா என்ன, சப்நெட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறாங்க, ஸோ VPC பியரிங், அப்புறம் எலாஸ்டிக் ஐபி, இப்போ ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ், ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் குரூப், அதுக்கப்புறம் லோட் பேலன்சர், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப், இதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு செஷனும் ஷார்ட் டைமில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.